இந்த வீடுதான்க்கா. நல்லா தெரியுமா இந்த வீடு தானே? நல்லா தெரியும்க்கா, இதே வீடுதான்க்கா. அரே கருப்பு தர வீடு ரோட்டு மேல இருக்கு. யார் என்ன கத்தி பேசினாலும் பப்ளிக் கூடி பிரச்சனை ஆயிடும். எதுவா இருந்தாலும் அடக்கி வாசி. சம்ஜே சொல்ல. யாரு? லடுக்கி யாரது? நான் தாம்மா. என்ன வேணும்? பவுடர் விற்க வந்திருக்கேன். 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீமா, வாங்குறீங்களா? என்ன சொல்றே? 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீயா? என்னடி ஃப்ரீ? இதோ யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேனே சார், சோப்பு பவுடர் விற்க வந்திருக்கேன்னு. 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ. எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எந்த பவுடரும் தேவையில்லை, நீங்க போலாம். என்னன்னா அவ தான் 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீயா தரேன்னு சொல்றாளே. செத்த வாய முடின்னு சும்மா இருக்கியா? அதான் சொல்லிட்டேனுங்க, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நீங்க கிளம்பலாம். மரியாதை கதை துறையா? எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத, மரியாதை கதை துறேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக கதவு திறக்க சொல்றீங்க? இருக்கான குழந்தை, அது எங்க குழந்தை? உன் போன தூக்கிட்டு வந்துட்டான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, மரியாதை கதை துறேன். இங்க பாருங்க, அது ஒண்ணு உங்க குழந்தை இல்ல, எங்க குழந்தை. சாலா ஜூட் பல்தியே, எங்க குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு வா குழந்தைன்னு சொல்றியா? கதவை தர. அந்த குழந்தைய நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை தானே எடுக்க விட்டீங்க? நாங்க பிச்சை எடுக்க விடுவோம் இல்ல பிக் பாக்கெட் அடிக்க விடுவோம்? அத பத்தி உனக்கு என்ன? தர்வாசா கோல், கதவை தர. இங்க பாருங்க, தேவையில்லாம வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் போலீஸை கூப்பிடுவேன். தேவையில்லாம எதுக்குங்க போலீஸ் கிட்டலாம் போறீங்க? போலீஸ் வந்தாங்கன்னா உங்ககிட்ட பேசி ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க, எங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க. குழந்தைய கொண்டு போய் அனாத ஆசிரமத்தை விட்டுருவாங்க. தேவையாங்க இது? கதவை திறங்க, உள்ள உட்காந்து பேசி நல்ல ஒரு முடிவு எடுப்போம். ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு நாங்கள் போய்ட்டு நீங்கள் குழந்தைய வச்சுக்கலாம். கருப்புதுரை அக்கா இல்லைக்கா, எதுக்கு தேவையில்லாம போலீஸோட டென்ஷன்லாம்? அவங்களுக்கு தேவை குழந்தை, நமக்கு தேவை பணம். பணத்தை வாங்கிட்டு குழந்தைய விட்டு போயிடுவோம். ஆமா ஆமா, உண்மையிலேயே எங்க குழந்தை எங்க கிட்ட விட்டுட்டு போயிடுவேலோனோ? நிச்சயமாங்க. நீங்க பொய் எதுவும் சொல்லலையே. ஐயா, எங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க. கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எங்க கடவுள், அதாவது காட்டேரி முனேஸ்வரன், பெரியபாளையத்தம்மன், உங்க கடவுள் விநாயகர், முருகன், சிவன், பார்வதி, பெருமாள், எல்லா சாமி மேல சத்தியமா சொல்றாங்க. நீங்க கதவை திறங்க, உள்ள உட்காந்து நியாயமா பேசி ஒரு முடிவு பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, வாங்கிட்டு குழந்தைய விட்டு நாங்க போயிட்டே இருப்போம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நான் கதவை திறக்கிறேன். உங்க 2 பேரை தவிர்த்து வேற யாரும் வரலையோன்னு? இல்லையே, யாரும் வரல, நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். நீங்க கதவை சரி, நாங்க கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம போயிடணும். ஐயோ கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நீங்க கதவை திறங்க. தரங்க தரங்க போங்க. தரங்க தெருங்கோ. நீங்க 2 பேர் தானே சொன்னீங்க, இவங்க எல்லாம் யாரு? பாலா, குழந்தைய தூக்கோ. என்ன குழந்தை? பாலா, குழந்தைய கொடுங்க. குழந்தை குழந்தை Come on.
ஐயோ வாங்க. கான்ஸ்டபிள் ஒருத்தையும் விடாதீங்க. ஏத்துங்க எல்லாத்தையும். உள்ள ஏத்து. ஏறுடா. ஏறி. ஏத்த விட. நீங்களே ஏறுங்க. டேய் 2 பேரும் ஆட்டோ எடுத்து ஸ்டேஷனுக்கு போடா. போடாண்ணா. ஏங்க நான் தான் வரேன்னு சொன்னல. அதுக்குள்ள ஏன் அந்த ரவுடி பசங்க போய் நீங்க சண்டை போடுறீங்க? சார் எனக்கு வேற வழியே தெரியல. இந்த குழந்தைய காப்பாத்தணும்னு மட்டும் தான் என் மனசுல தோணுச்சு. நீங்க சொன்ன அந்த இன்னொரு பையன் இவன் தானா? கோயிலுக்கு வெளியே இன்னொரு பையனும் கூட்டிட்டு போனோன்னு சொன்னாங்க. ஆனா இது பாலாவோட பையனே எனக்கு தெரியாது. ஏமா உங்க குழந்தை எதுக்கு அவங்க கடத்த வந்தாங்க? ஏன் பாலா முகுதனா அவங்க ஏன் கடத்த வந்தாங்க? அது ஒண்ணும் இல்ல, அவளாம் புள்ள பிடிக்கிறவா தானே, அதான் என் புள்ளையும் கடத்த வந்திருக்கா. இல்லைங்க, இவ பொய் சொல்றா. ஏன்னா கொஞ்சம் சும்மா இருக்கேளா? உண்மையை சொல்லுங்க சீனிவாசன். எந்த அநாத ஆசிரமத்திலயும் ஒரு குழந்தை இவ்வளவு சீக்கிரமா தத்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க. வேண்டாம். இல்லைங்க, நாங்க அநாத ஆசிரமத்துல இருந்து இந்த குழந்தைய அழிச்சுட்டு வரல. இவ எதேச்சியா லஸ் பக்கம் போயிருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த குழந்தைய அந்த குரூப் மிரட்டி பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. இவ அதை பார்க்க சேர்க்காம அந்த குரூப் என்ன மண்ணை தூக்கிட்டு இந்த குழந்தைய எப்படியோ அழிச்சுன்னு வந்துட்டா. இதான் உண்மையிலேயே நடந்தது. நீங்க முதல்ல அந்த பையனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் மாட்டேன். இவன் என் புள்ள, நான் இவனை தர மாட்டேன். இவன் என் குழந்தை, என் முகந்த, நான் தர மாட்டேன். சார், நான் இவனை நன்னா பத்திரமா பாத்துக்கிறேன். நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். புரியாம பேசாத பாலா. இந்த குரூப்ல இருந்து ஒரு பொம்பளை தப்பிச்சுட்டு போயிட்டா. அவ மறுபடியும் வேற ஒரு கேங்கோட வந்து எப்படியாவது இந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுவா. நீங்க முதல்ல போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்க பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. நான் மாட்டேன். என்ன சொல்லுங்கண்ணா, நான் முகந்தனை தர மாட்டேன். அது மட்டும் இல்லம்மா, தர மாட்டேன். இது உங்க குழந்தை இல்லைன்னு ஆகி போச்சு. இனிமே இதை நீங்க வச்சிருக்க முடியாது. தப்பு. எங்க கிட்ட கொடுத்துருங்க. பெத்தவங்க நாங்க ஒப்படைச்சிருவோம். நான் மாட்டேன். என் குழந்தைய தர மாட்டேன். என்ன சொல்லுங்கண்ணா, நம்ம முகந்தனை நான் தர மாட்டேன்னு சொல்லுங்க. இல்ல பாலா, அடுத்தவா குழந்தைய வச்சுட்டு இருக்கிறது சட்டப்படி குற்றம். அடுத்தவாளுடைய பணத்தையோ பொருளையோ திடுறதை விட குழந்தைய திடுறது மகா பாவம் இல்லையா? அப்படிப்பட்ட பாவத்தை சாஸ்திரம் தெரிஞ்ச நம்மளே செய்யக்கூடாது. குழந்தைய அவகிட்ட ஒப்படைச்சிடலாம். நான் மாட்டேன். சொன்னா கேள்வி. தர மாட்டேன்னா இல்ல பாலா, தர மாட்டேன். நீக்கு இவன் வேணும்னா எனக்கும் தாண்டி வேணும். என்ன பண்ண சொல்ற? முகந்தன் நீக்கு வேணும். சார், முகுந்தா, 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 முகுந்தா. பாலா, மனசை திடமாக்கி கொடு. இன்ஸ்பெக்டர், இந்த 2 பசங்களையும் அவங்க பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இந்த பையனுக்கு மறுபடியும் கண் பார்வை வரணும். அவன் கண் பார்வை வரதுக்கு ஆபரேஷனுக்கு என்ன செலவானாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். சாரிடா, உன் நிலைமை இப்படி ஆறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். சரி, சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போங்க. வாப்பா தம்பி வா. பாலா, அவங்க போட்டோம். பாலா, முகுந்தா, எங்களை ஞாபகம் வச்சுக்கூடா. என்னையே பாக்குறான் பாருங்க. என் குழந்தை பாலா. போயிட்டா.
சரி, நான் வரேன். மேடம், அவள் இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியும்னு தோணலை. நீங்கள் ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். ப்ளீஸ். பாலா, பாலா, எழுந்திருக்க. அழாதீங்க. அழுவுறது நிறுத்து பாலா. எப்படி அழாம இருக்க முடியும்? நான் பெத்த முகம் தானே சுனாமி அள்ளிட்டு போறச்சு. நான் அதை பார்க்கல, ரோம் உள்ள இருந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் கதறி அழுத. அவ திரும்பவும் இன்னைக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையில இருந்த. ஆனா இப்போ நான் வளர்த்த முகம் தானே அந்த போலீஸ்கார அழைச்சிட்டு போறானே, அவன் திரும்பவும் இன்னைக்கு கிடைக்க மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அழாம இருப்பேன் செல்லம்மா? நான் என்ன பாவம் பண்ண செல்லம்மா? நீக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் சொல்லுங்க? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். நான் செத்து போறேன். இங்க பாரு, முக்குந்தனை வளர்த்து நீயே இவ்வளவு வேதனைப்பட போது பெத்தவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. பெத்தவங்க கிட்ட போய் அந்த பிள்ளைங்க சேர வேண்டாமா? பெத்தவங்க கிட்ட அந்த பிள்ளைங்களை பிரிக்கிறது மகா கொடுமையானது. அந்த தாயோட கண்ணீருக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இல்ல செல்லம்மா, நீங்க என்னதான் எனக்கு சமாதானம் சொன்னாலும் அதை என் மனசு ஏத்துக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 1-2 மாசம் தான் நான் அவனை வளர்த்திருப்பேன். என்னதான் இருந்தாலும் அவன் ஏன் புள்ள, அவன் ஏன் முகந்தன். அவனுக்கு வேணும், அவனுக்கு வேணும். ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த அது யாரோ திருடி போய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வருது அவங்க வளர்க்கறது உங்க குழந்தைன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? என் உயிரை கொடுத்தாவது அவகிட்ட அவனை மீட்டு வந்துருவேன். என் குழந்தை அவன் எப்படி மத்தவங்க கிட்ட இருக்க முடியும்? இதே வேதனை தானே முகுந்தனோட பெத்தவங்க கிட்ட இருக்கும். குழந்தைங்க பெத்தவங்க கிட்ட இருக்கிறது தான் நியாயம், தர்மம். ஸ்ரீனிவாசன், நீங்க எப்படியாவது ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துங்க. சரி மேடம். என்னடி பலா? செல்லம்மா, செல்லம்மா, என்னாச்சு செல்லம்மா? குழந்தைக்கு ஐயோ, குழந்தைக்கு பால் கொடுக்கலையா? ஐயோ கடவுளே, என்ன செல்லம்மா இப்படி பண்ணிட்டேன்? பால் கொடுக்காம வரலாமா? நீங்க இப்படி வாங்க, முதல்ல ஆத்துக்கு போய் குழந்தைய பாருங்க. வாங்க. என்னடி ஆச்சு? சத்தி இருங்க. பாத்து 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 செல்லம்மா.
பாத்து பார்த்து ஆக்ஷன் சீக்கிரமா போங்க. செல்லம்மா 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 உன்னால என் தொழில் நஷ்டமாயிடுச்சு. உன்னை நான் விட மாட்டேன். ஏய் அடி செல்லம்மா செல்லம்மா. அக்கா எங்கடா போயிருந்த? அக்கா உங்க கூட தான் இருந்தேன். அது மாமி வீட்டுக்குள்ள போ. ஏய் செல்லம்மா அங்க வந்து சண்டை போடும்போது நீ எங்க இருந்த? கொம்பை எடுத்து அவளை கொண்டு இருக்கலாமேடா. பயந்துட்டக்கா. பயந்துட்டியா? அரே சரண்டர் பாக். பொட்ட பைய அணிலங்கடா. அக்கா அணில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அணில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? வேற யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிச்சு? அக்கா நம்ம தாடி மணியும் சல்பேட்டா சங்கர் கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டேய் நம்ம கிட்ட தினமும் மால் வாங்குற இன்ஸ்பெக்டர்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அக்கா செல்லம்மா ஹை இன்ஃப்ளூயன்ஸ்க்கா நம்ம மேட்டரை ஏசி வரைக்கும் கொண்டு போயிட்டாக்கா. கொஞ்ச நாள் நம்ம அடக்கி வாசிக்கிறது நமக்கு நல்லதுக்கா. எதுக்கு? அக்கா நீயும் போலீஸை மாட்டிக்கூடாது இல்லக்கா. அதுக்கு தான் நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. கொஞ்ச நாளைக்கு உருப்படி எதுவும் வெளியே அனுப்பாதக்கா. அப்பா கலெக்ஷன் என்ன ஆகும்? நஷ்டம் தாக்கா. நஷ்டம் நஷ்டம் செல்லம்மா உன்னால என் தொழில நஷ்டம். ஏய் பட தாதாலாம் இந்த காமெடி மேல கை வைக்க பயந்தாங்க. ஆனா பொம்பளை செல்லம்மா நீ என் மேல கைய வச்சுட்ட. உன்னை நான் விட மாட்டேன்டி. உன்னை நான் விட மாட்டேன். கருப்பு தோரை இதரா வா. ஏய் நல்லா கேட்டுக்கோடா. இன்னில இருந்து எனக்கும் செல்லம்மாக்கும் யுத்தம் ஆரம்பிக்குது. யுத்தம் ஆரம்பிக்குது. இதுல நான் ஜெயிலுக்கு போனாலும் இந்த தொழிலை நீ விட்டுடாத. நீ தான் நடத்தணும். சம்ஜே? அக்கா அப்பெல்லாம் ஒரு நடக்காதுக்கா. நீ எதுக்கா ஜெயிலுக்கு போகணும்? பேசாம கொஞ்ச நாளைக்கு நம்ம தொழில கேரளாக்கு மாத்திடலாமா? வேணாக்கா. பேசாம ஒன்று செய்வோமா? செல்லம்மா கிட்ட நம்ம சமாதானமா போயிடலாமாக்கா? எப்படி? அக்கா செல்லம்மாவோட குழந்தை நம்ம கிட்ட இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் செல்லம்மா கிட்ட கொடுத்துட்டு ஸ்ரேகா தான் உன் குழந்தைய கடத்தி கொலை பண்ண சொன்னா, நாங்க கடத்தணும் ஆனா கொலை பண்ணல, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டா அவ அப்படியே ஆஃப் ஆயிடுவா. நம்ம இதே ஊர்ல தொழிலை நிம்மதி நடத்திட்டு இருக்கலாம்க்கா. அப்படிங்கிற? ஆமாக்கா. மல்லே அக்கா ஏய் உன் ஆத்தா செல்லம்மா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. இந்த கருப்பு துரை உன் ஆத்தாக்காரி கிட்ட என்ன சமாதானமா போக சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா சண்டைய வளப்போன்னு சொல்றேன். நீ வேற துணை இல்லாம எப்ப பாரு தனியா நோய் நோய் அழுதுட்டு இருக்கல. உன் ஆத்தாக்காரி கிட்ட உன் கூட ஒட்டி பிறந்த தங்கச்சியோ அக்காவோ கூட இருக்கா. அந்த குழந்தைய நான் கடத்திட்டு வந்துடலாம்னு சொல்றேன். என்ன சொல்ற? என்ன அழுவுற? கடத்தணும் வாங்குது.